எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயம் ரொம்ப பழைய விஷயந்தான், கொரோனா வைரஸ் ட்ராக்கர். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் புதஞ்சிருக்கு. நம்ம இதில் எத்தனை பேர் இறந்தாங்க, ஒவ்வொரு நாடும் எவ்வளோ பாதிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம யோசிக்கவே இல்லை. இது ஒரு வேறு விதமான ஒரு கோணத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். பாருங்கள், யூஎஸ்ஏ, இந்தியா அண்ட் யூகே பாருங்கள் 9th பிளேஸில் இருக்குது. இந்த 3 கண்ட்ரியை மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இதோட டோட்டல் பாப்புலேஷன், அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து 33 கோடி சொச்சம். அதை விட்டுருங்க, 33 கோடி பேர் வச்சுக்கோங்களேன். இதில் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டது 11 கோடி மக்கள், 11 கோடியே சொச்சம். ஓகே, 11 கோடினே வச்சுக்கோங்க. இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140 கோடி மக்கள் ஜனத்தொகை. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 4.5 கோடி பேர். அண்ட் யூகே மொத்தம் 6.5 கோடி மக்கள் தொகை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா வைரஸில். சரிங்களா? இது வந்து இந்த ட்ராக்கர் வந்து பொய் கிடையாது. எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த தரவுகள் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்லும் போது தான் மக்கள் நம்புவாங்க. அதுக்காக இப்படி ஒரு தரவை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது 33 கோடி மக்களில் 11 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா 33% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100ல் 33 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் 3.2% தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நான் சொல்லும் போது சில பேர் இந்தியாவில் வந்து சரியான கணக்கீடு பண்ணலை அப்படி இப்படின்னு உங்கள் மனசில் ஓடும். சரி, அதெல்லாம் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நான் முடிவுக்கு வரேன். யூகே எடுத்துக்கிட்டோன்னா 6.5 கோடி மக்கள் மொத்தம் ஜனத்தொகை. அதில் 2 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டதுனால 36%. சரிங்களா? இப்போது டோட்டல் டெத்ஸ் நம்ம கணக்கெடுத்து பார்க்கலாம். யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் 33 கோடி பேரில் 12 லட்சம் பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இந்தியா 140 கோடி மக்கள், அதில் 5 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. யூகே வந்து 6.5 கோடி மக்களில் 2 லட்சம் பேர் இறந்துருக்காங்க, இந்த டெத் ரேட். இப்போது நம்ம இங்கே முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காலேயும் இந்த லண்டன், இந்த யூகே, இந்த 2 கண்ட்ரிலையுமே இந்தியா அளவுக்கான ஜனத்தொகை இருந்திருந்தால் எந்த அளவுக்கு மக்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்காவில் 140 கோடி மக்கள் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்களுக்கு மேலே இறந்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. யூகேயில் இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் வாழ்ந்திருந்தால் அங்கே கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இந்தியாவில் 5 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. இந்த இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஏன் அப்படின்னா, இறப்பு அப்படின்றது நம்மளால் எந்த நேரத்துலையுமே ஏற்றுக்க முடியாத, தாங்கிக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் இவங்க இறந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்த காமிச்சிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அதிக பேர் இறந்தது ஹாஸ்பிட்டலில் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் கண் மூடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிகபட்ச இறப்பு ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு தான் நடந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்டதுன்னா எவ்வளோ பேர் ஓடி போய் ஒளிஞ்சிங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன்னு சண்டை போட்டு வம்பு செஞ்சு அடம் பிடிச்சிங்க, போகவே இல்லை. நிறைய பேர் போகலை. ஏன் போகலை? ஒரு மருத்துவம் உங்களை காப்பாற்றுதுன்னு இப்போ நம்புகிறீங்களே, ஒரு நவீன மருத்துவம் உங்களை காப்பாற்றுதுன்னா நீங்களாக முன் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு நீங்கள் போயிருக்கக்கூடாதா? ஏன் அடம் பிடிச்சிங்க? அப்போது இதிலேருந்து என்ன நம்மளுக்கு புரியுது? மருத்துவம், நான் நவீன மருத்துவத்தை மட்டும் சொல்லலை, எந்த மருத்துவத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மக்கள் அதிகமாக காப்பாற்றப்பட்டது மருத்துவத்தால் இல்லை. இப்போது
மருத்துவத்திற்கும் இந்த டெக்னாலஜிக்கும் பேர் போன இந்த அமெரிக்காவும் யூகேவும் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை வச்சோ இல்லை மெடிக்கல் சிஸ்டமை வச்சோ இல்லை அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ கோடிகள் அவ்வளோ பெரிய மருத்துவமனைகளை வச்சு ஏன் அவங்க நாட்டு மக்களை காப்பாற்ற முடியவில்லை? இதை யோசித்து பார்த்தீங்களா? அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லப்படுது, இந்தியா வந்து ஒரு அன்ஹைஜீனிக் கண்ட்ரி, அவ்வளோ மருத்துவ வசதி இல்லாத கண்ட்ரி, பீப்புள் ஆர் இல்லிட்ரேட்ஸ், அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது இது தெரியாது, நாங்கள் தான் இங்கே எல்லாத்துக்குமே முன்னோடின்னு சொன்னாங்களே, ஏன் அதெல்லாம் வச்சு அவங்களால காப்பாற்ற முடியலை? சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு பதில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த பதிலை நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி.